வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி பால் பாயாசம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக நிறம் மாறினது அது கூட திராட்சை ஒரு 10 திராட்சையை சேர்த்துக்கலாம். 10 இதை நான் கருப்பு திராட்சை தான் இருக்குது, அதனால் சேர்த்துருக்கேன். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயிலேயே நெய் உள்ளது போதும். அதுலேயே ஒரு 50 கிராம் அளவு சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா லைட்டாக நிறம் மாறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்த உடனே படப்படன்னு வெடித்து வரும். அதுக்கப்புறமா உப்பி வரும், நல்லா ஒயிட் கலராக பொரி மாதிரி வரும். இப்படி ஜவ்வரிசியை வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டோம்னா அடி பிடிக்காது, அதே மாதிரி சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்த்து வேக போட்டுடலாம். மூடியை போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இடையில 1-2 தடவை திறந்து பார்த்து கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். வறுத்துருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அது கூட 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு 300 மில்லி அளவு பால் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சீக்கிரம் வெந்துடும், அதனால் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் விட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. கெட்டியாக தெரியுது, அதனால் நான் ஒரு அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுடுதண்ணி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேமியா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவு சர்க்கரை. இது ஒரு 125 கிராம் வரும் சர்க்கரை. இந்த அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.